கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே உங்களை வரவேற்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் யாவருமாக குடும்பமாக ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிறவர்கள் ஒன்றாக அமர்ந்து ஆண்டுடைய நாமத்தை நாம் ஒன்றாக சேர்ந்து துதித்து அவரை ஆராதித்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆராதனையின் ஆரம்பத்திற்கு நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை உண்டாக்கினவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளின் தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள தேசத்தின் பிள்ளைகளாக, ஜீவனுள்ள தகப்பனுடைய பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே வாசிக்கிறதான வேத வாசிப்புகள், கேட்கிறதான தேவனுடைய செய்தி எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாகும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கத்தக்கதாக எல்லாவற்றிலிருந்தும் உமக்கு நாங்கள் துதி கனத்தை மகிமை செலுத்துகின்றவர்களாக இருக்க எங்களை நீர் தகுதிப்படுத்தியிரும்படியாக செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடலை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை நீர் தாமை பொறுப்படுத்தி வழிநடத்திட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறு பெற்ற நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே பக்தன் இவ்வளமாக பாடுகிறான், ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், ஆண்டவரே உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அருமையாய் பக்தர் பாடுகிறார். ஆகவே நாம் யாவருமாக உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர், ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன்
என்னை முன்குறித்தீரே. நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு There is no one like you, Lord Jesus. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Glory, glory. ஹல்லேலூயா, 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 ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரை போல வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது தானே பாடினோம். ஏன் அப்படி பாட வேண்டும் என்று சொன்னால், இந்த கன்னடத்தில் இப்படியாக பக்தன் சொல்கிறான், ನನ್ನನ್ನು ನಡೆಸುವೆ, ನನ್ನನ್ನು ಕಾಯುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಕಣ್ಣೀರ ನೀನು ಹೊರಸುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ನ ಸಂಗಾತಿಯೇ, ನನ್ನೊಳ್ಳೆ ಕುರುಬನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನೇ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. வாருங்கள், நாம் யாவருமாக சேர்ந்து இந்த கன்னட பாடலை ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை என்கிற வார்த்தையோடு கூட மனதாளத்திலிருந்து அவருக்கு ஆராதனை செலுத்த நாம் முன்வருவோமாக. ஹல்லேலூயா. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ನನ್ನ ಪ್ರಾಣದಿಂದ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ನನ್ನಾತ್ಮ ಪ್ರಾಣದಿಂದ. ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಜೀವಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ನನ್ನನ್ನು ನಡೆಸುವೆ, ನನ್ನನ್ನು ಕಾಯುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನನ್ನು ನಡೆಸುವೆ, ನನ್ನನ್ನು ಕಾಯುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಕಣ್ಣೀರ ನೀ ಹೊರೆಸುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಕಣ್ಣೀರ ನೀ ಹೊರೆಸುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ.
ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ನನ್ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ ಸಂಗಾತಿಯೇ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಹೌದು ಸ್ವಾಮಿ. ನನ್ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ ಸಂಗಾತಿಯೇ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಕಷ್ಟದಿ ನನ್ ಪರಿಹಾರಿ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಕಷ್ಟದಿ ನನ್ ಪರಿಹಾರಿ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಜೀವಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಜೀವಾಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ನನ್ನೊಳ್ಳೆ ಕುರುಬನೇ, ನನ್ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನೇ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನೊಳ್ಳೆ ಕುರುಬನೇ, ನನ್ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನೇ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ರಕ್ಷಿಸಲು ನಿನ್ ಪ್ರಾಣ ನೀಡಿರುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ನಿನ್ ಪ್ರಾಣ ನೀಡಿರುವೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಸತತ ಉಯರ್ತಿ ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಜೀವಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಇರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಜೀವಂತ್ಯ ದಿನವೆಲ್ಲ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಆರಾಧನೆ ನಿನಗೆ, ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ, ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ. ஆண்டவரே, எங்களுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் உமக்கு ஆராதனை. ஹalleluya. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ.
இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. எதிர்பாராதத்தில் உலகத்தில் வந்திருக்கிறதா அந்த கொடிய வாதைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ಇದು ನೋಡದೆ ಬಂದಿರುವಂತಹ ಈ ರೋಗಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. நமது இந்தியாவையும் ஆல் ஓவர் த வேர்ல்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ಭಾರತ ದೇಶವನ್ನು ಸಕಲ ವಿಧವಾದ ದೇಶ ಎಲ್ಲ ದೇಶದ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய பிரதம மந்திரி அவர்களையும் மற்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ನಮ್ಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯನ್ನು ಮತ್ತು ಬೇರೆಲ್ಲರನ್ನು ಕರ್ತನಾದ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சமாதானத்தின் தேவன் தாமே இந்தியாவில் இருந்து நடத்துவாராக. ಸಮಾಧಾನದ ದೇವರು ತಾಮೇ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த காலையிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯದಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. இது கர்த்தருடைய புஸ்தகம். ಇದು ಕರ್ತನ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. இது கர்த்தருடைய வாய் சொன்ன புஸ்தகம். ಇದು ಕರ್ತನ ಬಾಯಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீர்களோ, ಯಾರೆಲ್ಲ ಇದರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡುತ್ತೀರೋ, இதிலுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சந்திக்கும். ಇದರಲ್ಲಿರುವಂತಹ ಸಕಲ ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಮುಟ್ಟುತ್ತದೆ. தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று. ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. அவருடைய ஆவி இவைகளை கூட்டி சேர்க்கும் என்று எழுதியிருக்கிறது. ಅದನ್ನ ಆತ್ಮಗಳು ಇದನ್ನು ಸೇರಿಸುತ್ತದೆ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வேதத்திலிருந்து ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ சங்கீதங்களின் புஸ்தகம் ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ சாம் 2 ಕೀರ್ತನೆ 2 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. ಕೀರ್ತನೆ 2 12 verse வாசிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ಆತನ ಮಗನಿಗೆ ಮುದ್ದಿಡಿರಿ, ಇಲ್ಲವಾದರೆ ಆತನ ಕೋಪವು ಬೇಗನೆ ಪ್ರಜ್ವಲಿಸಲು ನೀವು ದಾರಿಯಲ್ಲೇ ನಾಶವಾದಿರಿ. ಆತನ ಮರೆ ಹೊಕ್ಕವರೆಲ್ಲರೂ ಧನ್ಯರು. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு ನೀವು ನಾಶವಾಗದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನಿಗೆ ಮುತ್ತಿಡಿ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அழிவு இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் வருகிறது. ನಾಶವು ಈ ಭೂಮಿಗೆ ಬೇಗನೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். ಆದರೂ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿರಿ. அழிவு இனி வரப்போகிற காலங்கள் அழிவின் காலங்கள் தான். ಇನ್ನು ಬರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾಶದ ಕಾಲಗಳಾಗಿದೆ. எவ்வளவு திறமையுள்ளவர்கள் ஆண்டாலும் கூட, ಎಷ್ಟೇ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರು ಆಳ್ಗೆ ಮಾಡಿದರೂ ಸಹ உலகத்திற்கு அழிவு என்பது வந்து கொண்டிருக்கிறது. ಲೋಕಕ್ಕೆ ನಾಶ ಎಂಬ ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತಾ ಇವೆ. ஜனங்கள் ஆயிரமாய் மறிக்கிறதான காலமாய் இது காணப்படுகிறது. ಜನರು ಸಾವಿರ ಮಕ್ಕಳು ನಾಶವಾಗುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு ನೀವು ನಾಶವಾಗದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ಅದನಿಗೆ ಮುತ್ತಿಡಿ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அவர் என்று சொன்னால் யார் என்று சொல்லி வேதத்தில் பார்த்தோமானால், ಆತನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಯಾರ ಬಗ್ಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ வேதத்தில் சொல்லி இருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, அழிவு சடிதியாய் வருகிறது, ನಾಶವು ಬೇಗನೆ ಬರಲಿದೆ, மோசங்கள் சடிதியாய் வருகிறது, ಮೋಸಗಳು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ಯೋನಾಥ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோமானால், 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ யோனா தீர்க்கதரிசி சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், ಯೋನ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவன் அழிவுக்கு தப்புவிக்கிறவர் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುವ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. அவர் குமாரன் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறார். ಆತನು ಕುಮಾರನ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்தோமானால், ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3:12 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ಕ್ಷಮಿಸುವಾಗ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு என்று சங்கீதம் 2:12 சொன்னவர், ಕುಮಾರನು ಕೋಪಗೊಂಡದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ದಾರಿಯಲ್ಲಿ ನಾಶವಾಗದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಕೀರ್ತನೆ 2ರಲ್ಲಿ ಹೇಳಿದ ಆತನು, அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னவர், ಅದನಿಗೆ ಮುದ್ದಿಡಿ ನಮಗೆ ಹೇಳಿದ ಆತನು. இந்த யோவான் 3:16 சொல்லும் பொழுது, ಯೋಹಾನ 3:16ರಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನನ್ನು ಈ ದೇಶಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ದೇಶ ನಾಶವಾಗದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவரை விசுவாசிகள் எவனும் அவன் கெட்டு போவதில்லை. ಅದರ ಮೇಲೆ ಯಾರು ವಿಶ್ವಾಸವಿಡುತ್ತಾರೋ ಅದನ್ನು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಡುವ ಆತನು அவன் கெட்டு போவதே இல்லை. ಅದನ್ನು ಹಾಳಾಗಿಯೇ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கெட்டு போவதே இல்லை. ಅದನ್ನು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உலகத்துல கேடுகளும் நாசங்களும் மோசங்களும் வந்தாலும் கூட, ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಡುಕುಗಳು ನಾಶಗಳು ಮೋಸಗಳು ಬಂದರೂ ಸಹ குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡುವ ಆತನು ಯಾರು, அவரை முத்தம் செய்கிறவன் எவனோ, ಅದನ್ನು ಯಾರು ಮುದ್ದಿಡುತ್ತಾರೋ அவன் அழிந்து போவதில்லை. ಅದನ್ನು ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. அவன் கெட்டு போவதில்லை. ಅದನ್ನು ಹಾಳಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கெட்டு போனதை ரட்சிக்கவும் எழுந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் வந்தார். ಕಳೆದದನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ಹಾಳಾದದ್ದನ್ನು ಸರಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ವಿಶ್ವಾಸ ಬಿಡುವಾಗ அவன் அழிந்து போவதில்லை. ಅದನ್ನು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவன் அழிந்து போவதில்லை. ಅದನ್ನು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவரை விசுவாசிக்கும் எவனோ ಅದರ ಮೇಲೆ ಯಾರು ವಿಶ್ವಾಸವಿಡುತ್ತಾರೋ அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று எழுதியிருக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವನ
ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನು ಸತ್ತನು ಮತ್ತೆ ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவன் என்றென்றைக்கும் நித்தியத்திலே தேவனோடு கூட பிழைத்திருப்பான். ಅದನ್ನು ಸದಾಕಾಲಕ್ಕೂ ನಿತ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಬಂದಿಗಿರುತ್ತಾನೆ ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகவே தேவன் சொல்லுகிறார், ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, குமாரன் கோபம் கொள்ளாமலும் ಕುಮಾರನು ಕೋಪಗೊಳ್ಳದೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு ದಾರಿಯಲ್ಲಿ ನಾಶವಾಗದೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ அவரை முத்தம் செய்யுங்கள். ಅದನಿಗೆ ಮುದ್ದಿಡಿರಿ. அவரை முத்தம் செய்வதற்கு என்ன தகுதி அவரிடத்தில் இருக்கிறது? ಅದನಿಗೆ ಮುದ್ದಿಡೋದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಹತೆಗಳು ಆತನಿಗೆ ಉಂಟಾಗಿದೆ? அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ಅದನಿಗೆ ಮುದ್ದಿಡಿ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அவரை முத்தம் செய்வதற்கு என்ன தகுதி அவரிடத்தில் இருக்கிறது? ಅದನಿಗೆ ಮುದ್ದಿಡೋದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಹತೆಗಳು ಉಂಟಾಗಿದೆ ಆತನಿಗೆ? அல்லது நமக்கும் கூட என்ன தகுதி வேண்டும் அவரை முத்தம் செய்வதற்கு? ಈಗ ನಮಗೂ ಸಹ ಏನು ಅರ್ಹತೆಗಳು ಬೇಕಾಗಿದೆ ಅಲ್ಲಿ? வேதம் சொல்லி இருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனோடு ஒப்புரவாகும் போது ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗುವಾಗ அவர் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயித்து கொடுக்கிறார். ಅದನ್ನು ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಶ್ಚಯತೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தா. ಏಕೆಂದರೆ ಆತನು ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. உண்டானதெல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ಉಂಟಾದದೆಲ್ಲ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಉಂಟಾಯಿತು. அவரை கொண்டு உண்டாயிற்று. ಆತನಿಗೋಸ್ಕರವೇ ಉಂಟಾಯಿತು. அவருக்காக உண்டாயிற்று. ಆತನಿಗಾಗಿಯೇ ಉಂಟಾಯಿತು. அவரை விசுவாசிக்கிறவனோ ಅದರ ಮೇಲೆ ಯಾರು ವಿಶ್ವಾಸವಿಡುತ್ತಾರೋ அவன் ಕೆಟ್ಟು போவதில்லை. ಅದನ್ನು ಹಾಳಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ನನ್ನ ಬಳಿಯಿಂದ ಬರುವಾತನನ್ನು ದೂರ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ ನಮಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த காலையிலே தேவனிடத்தில் நீ வருவாயனால் ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಂದೇರ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಬರುವಾಗ உன்னுடைய குடும்பம் அழிந்து போகாது. ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. உன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போவதில்லை. ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. தேவன் அழிவுக்கு உன்னை விலக்கி காப்பார். ದೇವರು ನಾಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏனென்றால் அவரே சிருஷ்டிகர்த்தா. ಏಕೆಂದರೆ ಆತನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. இந்த காலையில அவரிடத்தில் வந்து பார். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಆತನ ಬಳಿಯಿಂದ ಬಂದು ನೋಡು. கலாத்தியர் 6 அதிகாரம் 8 வசனத்தில் வாசித்தோமானால் ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆ 6:8 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ பவுல் அவர்கள் இவ்விதமாய் சொல்கிறார், ಪೌಲನು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, மாம்சத்தினுடைய கிரியைகள் அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವೇ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனை விட்டு மற்ற காரியங்களை தேடுவது அழிவு. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕುವುದು ನಾಶವಾದ ಕಾರ್ಯಗಳು. நீங்கள் தேவனை தேடுவது நல்லது. ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು. நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ನಾವು ಭಾರತ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவனே எங்கள் இந்திய தேசத்தை அழிவுக்கு தப்புவித்தரணும் என்று சொல்லி ಬೇರೆ ಭಾರತ ದೇಶದ ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் அழிவுக்கு மக்களை தப்புவிக்க வேண்டும் என்றால் ದೇವರು ನಾಶಕ್ಕೆ ಮಕ್ಕಳನ್ನು ತಪ್ಪಿಸಬೇಕೆಂದರೆ நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ನಾವು ಅದರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡಬೇಕು. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ಅದರ ನಾಮದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ ಅವರನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ಅವರ ನಾಮದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ ಅವರ ಮುಂದೆ ಯಾರೆಲ್ಲ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ಅಷ್ಟು ಮಕ್ಕಳು ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அழிவு அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ನಾಶವು ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಲ್ಲ. நாச மோசங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ನಾಶ ಮೋಸಗಳು ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. தேவனை நம்பி வா, ದೇವರನ್ನು ನಂಬಿ ಬಾ, அவரை முத்தம் செய்வாயாக. ಅದನಿಗೆ ಮುತ್ತಿಡುವಾಗ வேறும் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வேதத்தில் வாசித்தோமானால் கலாத்தியர் 6 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆ 6:8 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே அறுப்பான். ಮಾಂಸಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತುವಾದರೂ ಮಾಂಸದ ನಾಶಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்றால் என்ன அர்த்தம்? ಮಾಂಸಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತುವಾತನು ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವೆಂದರೆ உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிறவன், ಲೌಕಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕುವಾತನು, தேவனை விட்டு மற்றவைகளை நாடுகிறவன், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕುವಾತನು, உலக காரியங்களில் அக்கறையாய் உள்ளவன், ಲೌಕಿಕವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅಕ್ಕರೆಯಾಗುಳ್ಳವನು, அதை கண்டடைய முடியாதவனால் ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ ಆತನಿಂದ, அவன் அழிவை கண்டடைவான். ಅದರ ನಾಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேவன் சொன்னார், என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದರನ್ನು ಹುಡುಕಿರಿ ಆಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. நீ அவரை தேடும் போது ಅದನ್ನು ಹುಡುಕುವಾಗ உன்னை அழிவுக்கு தப்புவிப்பார். ನಿನ್ನನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಶದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. கர்த்தர் மிகவும் நல்லவர். ಕರ್ತನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. எப்படிப்பட்ட அழிவா இருந்தாலும் சரி, ಯಾವ ತರ ನಾಶಗಳಾಗಿದ್ದರೂ ಸರಿ, தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் மிகவும் நல்லவர். ಕರ್ತನ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಿಶುದ್ಧನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. அவர் சொன்னார், ಅದನ್ನು ಹೇಳಿದರು. 1 தெசலோனியர் புத்தகம் 5 அதிகாரம் 3 வசனத்தில் வாசித்தோமானால் 5 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ அழிவு எப்படி வருகிறது மனுஷனுக்கு என்று விளக்கி சொல்கிறார். ನಾಶವು ಯಾವತ್ತಿಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று சொல்லும்போது ಸಮಾಧಾನವು ಸೌಖ್ಯವು ಉಂಟು ಎಂದು ಹೇಳುವಾಗ அழிவு சடிதியாய் வருகிறது என்று சொல்கிறார். ನಾಶವು ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சமாதானம் சௌக்கியம் எங்கே இருக்கிறதோ ಸಮಾಧಾನವು ಸೌಖ್ಯವು ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ஜனங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾ ಆಸೆ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவன் இல்லாதபடி ஒரு மனுஷன்
சந்தோஷத்தை தேட முடியாது. ದೇವರಿಲ್ಲದೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் மாம்சீக பிரகாரமாய் சந்தோஷத்தை தேடி ಅದು ಮಾಂಸಿಕವಾದ ಸಂತೋಷಗಳನ್ನು ಹುಡುಕಿ அதிலே ஜனங்கள் நிலைத்திருக்கிறார்கள். ಅದರಲ್ಲಿ ಜನರು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದಾರೆ. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி தேவன் கண்ணோக்கி பார்த்தார். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಸ್ಥಿರವಾದವರು ಉಂಟೋ ಅವರಿಗೆ ದೇವರು ಹುಡುಕಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த காலையில தேவன் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று சொல்லும்போது ಸಮಾಧಾನ ಸೌಖ್ಯ ಒಮ್ಮೆಗೆ ಹೇಳುವಾಗ அழிவு சடீதியாய் வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. ನಾಶವು ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆ. சடீதியாய் வருகிறது. ನಾಶವು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஒரு முறை எனக்கு ஒரு அனுபவம் இப்படி நடந்தது. ಒಂದು ಸಾರಿ ಪಾಸ್ಟಿಗೆ ಒಂದು ಅನುಭವ ಈ ರೀತಿಗೆ ನಡೆಯಿತು. நடந்த அனுபவம், ನಡೆದ ಅನುಭವವು நான் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் 80 மைல் தூரத்துக்கு பஸ்ல பிரயாணம் பண்ண வேண்டும். ನಾನು ಒಂದು ಜಾಗದಿಂದ ಇನ್ನೊಂದು ಜಾಗಕ್ಕೆ 80 ಮೈಲಿ ದೂರದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. நான் 8:30 மணி காலையில 8:30 மணிக்கு அந்த இடத்துல இருந்து கூட்டம் நடத்த வேண்டும். ನಾನು ಬೆಳಗ್ಗೆ 8 ಆ ಜಾಗದಿಂದ ಕೂಟವನ್ನು ನಡೆಸಬೇಕು. ஜனங்கள் அங்கே காத்திருப்பார்கள். ಜನರಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ஆகவே காலையில 5 மணிக்கு பஸ் பிடித்தேன். ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಬಸ್ ಅನ್ನು ಹಿಡಿದನು. பஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தான். ಬಸ್ ಅನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು. காலையில 5 மணிக்கு பஸ் ஆரம்பித்தது, ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಬಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಅನುಭವ ಆಯಿತು. அந்த கண்டக்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தார். ಆ ಕಂಡಕ್ಟರ್ ಬಂದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಟಿಕೆಟ್ ಕೊಡಲು ಆರಂಭಿಸಿದರು. என்ன இடத்துல வந்து எனக்கு டிக்கெட் கொடுப்பதற்காக ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಗೆ ಬಂದು ಟಿಕೆಟ್ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ கேட்க ஆரம்பித்தார். ಕೇಳಲು ಆರಂಭಿಸಿದರು. நான் உடனே ಹಣ கொடுப்பதற்காக ನಾನು ತಕ್ಷಣ ಹಣ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ நான் கையை திறக்கும் போது ನನ್ನ ಕೈಯನ್ನು ತೆಗೆಯುವಾಗ அவர் என்னுடைய கையில் இருந்த வேத புத்தகத்தை பார்த்தார். ಅವರು ಕೈಯಲ್ಲಿದ್ದಂತ ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡಿದರು. தரித்திரம் தரித்திரம், ஐ டோன்ட் லைக் திஸ் பைபிள் என்று சொன்னார். ದರಿದ್ರ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದನು. Why you brought this Bible in the early morning? ಎದಕ್ಕಾಗಿ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ತಂದಿದ್ದಿ? எனக்கு இஷ்டமில்லை என்று சொன்னார். ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. இந்த காலையில் இந்த பைபிள்ல முடிக்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொன்னார். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡು ನನಗೆ ತಿರಸ್ಕಾರವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದನು. எனக்கு ஐயா பஸ் விட்டு அப்படி என்று சொன்னார். ಬಸ್ಸನ್ನು ಬಿಟ್ಟು ಇಳಿಯಯ್ಯ ಅಂತ ಹೇಳಿದನು. பஸ் பைபிள் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இல்லை என்று சொன்னார். ಬಸ್ಸನ್ನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದನು. என்னோடு கூட என்னுடைய அசிஸ்டன்ட் கூட வந்திருந்தார். ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆಗೆ ಪಾಸ್ಟರ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಜೊತೆಲಿ ಬಂದಿದ್ದರು. அவர் பிரச்சனை பண்ணுவதற்காக அவர் எழும்ப ஆரம்பித்தார். ಅವರು ಸಮಸ್ಯೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಎದ್ದೇಳ ಆರಂಭಿಸಿದರು. நான் அவரிடத்தில் சொன்னேன், ಅವರ ಬಳಿ ಹೇಳಿದರು, அவரை தொந்தரவு கொடுக்காதே, ಅವರನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸಬೇಡ, என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னேன். ಏನು ಮಾಡ್ತಾರೆ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದರು. திரும்பவும் கண்டக்டர் அவர்கள் சொன்னார், நீ கீழே இறங்கு என்று சொன்னார். ಮತ್ತೆ ಕಂಡಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಕೆಳಗೆ ಇಳಿ, பைபிள் எடுத்துக்கொண்டு இங்க நீங்க வரக்கூடாது என்று சொன்னார். ಸತ್ಯವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬರಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದರು. நான் எப்பொழுதும் பைபிளை மறைத்து கொண்டு போவது கிடையாது. ನಾನು ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அதை சாதாரணமா எல்லாரும் அறியும்படி கொண்டு போவது வழக்கம். ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಲ್ಲರೂ ನೋಡುವ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದು ಅಭ್ಯಾಸವೋ, அது என்னுடைய விருப்பம். ಅದು ನನ್ನ ಇಷ್ಟವೋ. நான் மற்றவர்களுக்கு யாருக்கும் இடலா இருக்கிறது கிடையாது. ಬೇರೆಯೊಬ್ಬರಿಗೆ ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಆಗಿರುವುದಿಲ್ಲ. அப்படி இருக்கும்படியாகவும் இயேசு சொல்லவும் இல்லை. ಆಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಲಿಲ್ಲ. நான் உடனே சொன்னேன், அவரிடத்துல ஏன் என்ன இறங்க சொல்லுகிறாய் என்று சொல்லி கேட்டேன். ನಾನು ಆತನ ಬಳಿ ಕೇಳಿದ ನೇತಿ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ ಅಂತ ಕೇಳಿದರು. பைபிள் தேவையில்லை என்று சொன்னார். ಬೈಬಲ್ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, நான் தான் பிரயாணம் பண்ணுகிறேன், ನಾನೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, இது என்னுடைய வேத புஸ்தகம் என்று சொன்னேன். ನನ್ನ ಸತ್ಯವೇದವೋ ಹೇಳಿದರು. அந்த மனிதன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ಆ ಮನುಷ್ಯನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கீழே இறங்கினால் தான் பஸ்ஸை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னார். ಕೆಳಗೆ ಇಳಿದರೆ ಮತ್ತೆ ನಾವು ಸತ್ಯವೇದನ್ನು ನಾವು ಗಾಡಿನ ಓಡಿಸುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದರು. நானும் எவ்வளவு நேரம் பொறுத்து பார்த்தேன். ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟೊತ್ತು ತಾಳಿಕೊಂಡು ನೋಡಿದರು. டிரைவர் சொன்னார், ஐயா கீழே இறங்குங்க, நாங்க பஸ் போன டைம் ஆகுது என்று சொன்னார். ಡ್ರೈವರ್ ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯ ದಯವಿಟ್ಟು ಇಳಿರಿ, ನಾವು ಬಸ್ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರು. பஸ்ல இருந்த ஜனங்கள் சொன்னாங்க, யாரப்பா அது, இறங்குப்பா, ஏன் பிரச்சனை என்று சொன்னார்கள். ಬಸ್ಸಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮಕ್ಕಳು ಯಾರಪ್ಪ ಅದು ಸಮಸ್ಯೆ, ಇಳಿಯಪ್ಪ ದಯವಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳಿದರು. கிறிஸ்தவன் என்றைக்கும் பிரச்சனை பண்ணுகிறவன் அல்ல. ಕ್ರೈಸ್ತವನು ಯಾವತ್ತಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಮಾಡುವಾತನ ಅಲ್ಲ. நம்முடைய தேசத்தினுடைய நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். ನಮ್ಮ ದೇಶದ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நம்ம தேசத்தினுடைய ஜனங்களுடைய நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். ನಮ್ಮ ದೇಶದ ಮಕ್ಕಳ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. என்னால் அந்த பஸ் தடைபடக்கூடாது என்று சொல்லி நான் கீழே இறங்கி விட்டேன். ನನ್ನಿಂದ ಬಸ್ ತಡೆ ಆಗಬಾರದು ಕೆಳಗೆ ಇಳಿದನು. என்னுடைய கூட இருந்த அசிஸ்டன்ட் கீழே இறங்கி விட்டார். ನನ್ನ ಜೊತೆಲಿದ್ದ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಕೆಳಗೆ ಇಳಿದರು. நாங்க இப்ப அடுத்த பஸ் போவோமானால் ನಾವು ಇನ್ನೊಂದು ಬಸ್ಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகி விடுகிறோம். ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ತಾಸು ಲೇಟ್ ಆಗುತ್ತೇವೆ. பரவாயில்லை என்று சொல்லி கீழே இறங்கி தேவனை சோத்திரிக்க ஆரம்பித்தேன். ಪರವಾಗಿಲ್ಲ, ನಮಗೆ ಕೆಳಗೆ ಇಳಿದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು. அவள் எல்லாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். பஸ்ஸில் இருந்தவர்கள், ಬಸ್ಸಲ್ಲಿ ಇದ್ದವರೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಟ್ಟರು. கண்டக்டர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ಕಂಡಕ್ಟರ್ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಟ್ಟನು. என்றால் இந்த பைபிள் கீழே இறங்கி விட்டது என்று சொல்லி ಏಕೆಂದ್ರೆ ಸತ್ಯವಾದ ಕೆಳಗೆ ಇಳಿತು ಎಂಬುದಾಗಿ பஸ் போய்விட்டது. ಬಸ್ ಹೊರಟು ಹೋಯಿತು. அரை மணி நேரம் கழித்து வந்த பஸ்ல நான் திரும்பவும் ஏறினேன். ಅರ್ಧ ಗಂಟೆ ಬಂದ ಮೇಲೆ ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ಮತ್ತೆ ಹತ್ತಿಕೊಂಡೆನು. அவர்கள் ஒன்று சொல்லவில்லை. ಅವರು ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ. டிக்கெட் எடுத்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ಟಿಕೆಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೂತುಕೊಂಡಿದ್ದರು. சுமார் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ತಾಸಾಗಿರಬೇಕು. பஸ் வேகமாய் போய் கொண்டிருந்தது. ಬಸ್ಸು ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇತ್ತು. ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு வண்டி கீழே விழுந்து கிடந்தது. ಬಲಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವ ಒಂದು ಗಾಡಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತು. அது வயல்ல விழுந்து கிடந்தது. ಅದು ಬಯಲಲ್ಲಿ ಬಿದ್ದಿತ್ತು.
அதிலிருந்து ஏராளமான ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ಅದರಿಂದ ಮಕ್ಕಳಿಗೆ ರಕ್ತವು ಸುರಿಯುತ್ತಾ ಇತ್ತು. எல்லாரும் இறங்கி ஓடினார்கள், பார்த்தார்கள். ಎಲ್ಲರೂ ಇಳಿದು ಹೋಗಿ ನೋಡಿದರು. அநேகர் இந்த பஸ்ஸுக்குள்ளிருந்து வெளியே இழுக்க ஆரம்பித்தார்கள். ಅನೇಕರನ್ನು ಬಸ್ಸಿಂದ ಹೊರಗೆ ಎಳೆಯಲು ಆರಂಭಿಸಿದರು. எனக்கு மனசுக்கு மிகவும் வேதனையா இருந்தது. ಮನಸ್ಸಿಗೆ ತುಂಬಾ ಬೇನೆಯಾಗಿತ್ತು. ஆண்டவரே அவரை காப்பாற்றும் யாரும் தெரியலையே என்று சொன்னேன். ದೇವರೇ ದಯವಿಟ್ಟು ಕಾಪಾಡಿ, ಯಾರು ಅವರು ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. அந்த பஸ் தான் நாங்கள் ஏற்கனவே ஏறி இறங்கின பஸ். ಆ ಬಸ್ ನೋಡುವಾಗ ನಾವು ಮುಂಚೆ ಹತ್ತು ಇಳಿದಂತ ಬಸ್ ಆಗಿದೆ. சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று சொல்லும்போது, ಸಮಾಧಾನವು ಸೌಖ್ಯತೆಯು ಉಂಟು ಅಂತ ಹೇಳುವಾಗ, அழிவு சடிதியாய் வருகிறது. ನಾಶವು ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆ. எனக்கானாலும் உனக்கானாலும் சரி, ನನಗಾದರೂ ಸರಿ ನಿನಗಾದರೂ ಸರಿ. ஆண்டவர் இல்லாதபடி சமாதானம் கிடையாது. ದೇವರಿಲ್ಲದೆ ಸಮಾಧಾನ ಸಿಗುವುದಿಲ್ಲ. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்னார். ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದನ್ನು ಹೇಳಿದರು. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನೇ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಹೇಳಿದರು. அதுதான் மிகவும் நல்லது. ಅದೇ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. 1 தெசலோனிக்கேயரில் எழுதியிருக்கிறது. 1 தெசಲೋನಿಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோமானால், 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, நாங்கள் சமாதானமா இருக்கிறோம், சௌக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லும்போது, ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿ ಸೌಖ್ಯವಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬ ಜನರು ಹೇಳುವಾಗ, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. அழிவு சடுதியாய் வரும் என்று சொல்லுகிறார். ನಾಶವು ಬೇಗನೆ ಬರಲಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. லாஸ்ட் இயர் இதே நேரத்தில் தான் இந்த கொரோனாவா ஏதோ வந்தது. ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ குவைத் 19 வந்தது. ಹೋದ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊರೋನಾ ರೋಗವು ಬಂದಿತ್ತು. அது வந்த அதுக்கு முன்னால ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಜನರೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. நம்ம நாட்டுக்கு அந்த வியாதி வராது என்று சொன்னார்கள். ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಆ ರೋಗವು ಬರುವುದಿಲ್ಲ. அடே பாடினார்கள், குதித்தார்கள், ஆடினார்கள். ಆಡಿದರು, ಕುಣಿದಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனால் அங்கே திடீரென்று அழிவு வர ஆரம்பித்தது. ಅದರಲ್ಲಿ ನಾಶವು ಉಂಟಾಗಲು ಆರಂಭಿಸಿತು. நமக்கு பிரியமானவர்கள் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். ನಮಗೆ ಪ್ರಿಯವಾದವರು ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಸತ್ತು ಹೋದರು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? குமாரனை முத்தம் செய்யாமல் போய் விடுகிறோம். ಕುಮಾರನನ್ನು ಮುತ್ತಿಡದೆ ಹೋಗುತ್ತೇವೆ. முத்தம் என்று சொல்லுவது ಮುತ್ತೆಂಬಾಗಿ ಹೇಳುವಾಗ ஒரு சமாதானத்தை காட்டுகிறது. ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்குமானால் தான் ನನಗೂ ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಐಕ್ಯತೆ ಇರುವಾಗಲೇ ಮಾತ್ರವೇ நான் இடுகிறதான அன்பின் முத்தத்தை அவர் அங்கீகரிப்பார். ನಾನು ಕೊಡುವಂತ ಪ್ರೀತಿಯ ಮುದ್ದನ್ನು ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இல்லை என்றால் அவர் அங்கீகரிக்க மாட்டார். ಇಲ್ಲವೆಂದರೆ ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இந்திய தேசத்திலே முத்தத்துக்கு யாரும் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಮುತ್ತಿಗೆ ಯಾರು ಅನುಮತಿಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. வெளிநாடுகளிலே ಹೊರದೇಶದಲ್ಲಿ கூட்டம் முடிந்த உடனே ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பார்கள். ಕೂಟ ಮುಗಿದ ಮೇಲೆ ಓಡಿ ಬಂದು ತಪ್ಪಿಕೊಂಡು ಮುತ್ತಿಡುತ್ತಾರೆ. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி. ಗಂಡಸರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ಹೆಂಗಸರಾಗಿದ್ದರೂ ಸರಿ. நம்ம நாட்டுல ஒருவர் கையை ஒருவர் தொடர்றதே தப்பு. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಕೈ ಇನ್ನೊಬ್ಬರು ಮುಟ್ಟುವುದೇ ತಪ್ಪಾಗಿದೆ. இது நம்முடைய கலாச்சாரம். ಇದು ನಮ್ಮ ಕಲಾಚಾರಗಳು, கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். ನಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் ಆದರೆ அன்பின் ஐக்கியம் இருக்குமானால் ಪ್ರೀತಿ ಐಕ್ಯತೆ ಇರುವಾಗ அங்கே முத்தம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಮುತ್ತಿರುತ್ತದೆ ಹೇಳುತ್ತಾರೆ. வேதத்தில் அப்படித்தான் சொல்லுகிறார். ಬೇರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅರ್ಥ ಹೇಳುತ್ತಾರೆ. வேதத்திலே ரோமர் எழுதின நிருபத்தில் வாசித்தோமானால், ರೋಮರ್ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ அன்பின் முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். ಪ್ರೀತಿಯ ಮುತ್ತದಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾವು ಒಬ್ಬರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அன்பின் முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ಪ್ರೀತಿಯ ಮುತ್ತದಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸಂತೈಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். ಪವಿತ್ರವಾದ ಮುದ್ದಿಟ್ಟು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ವಂದಿಸಿರಿ. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு என்ன செய்யுங்கள்? ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧ ಮುತ್ತಿನಿಂದ ಏನು ಮಾಡಬೇಕು? வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். ವಂದಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் தேவனை போய் முத்தமிட்டு வாழ்த்தும் போது ನಾವು ದೇವರನ್ನು ಹೋಗಿ ಮುತ್ತಿಟ್ಟು ವಂದಿಸುವಾಗ கர்த்தர் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. இந்த காலையில் உன்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. கொஞ்சம் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு தேவனை முத்தமிடு. ಸ್ವಲ್ಪ ಕೂತ್ಕೊಂಡು ಮೊಣಕಾಲು ಹಿಡ್ಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. அன்று நீர் இல்லாமல் வேறு வழி இல்லை ஆண்டவரே. ದೇವರೇ, ನೀರು ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ ದೇವರೇ. நீர் இல்லாமல் அழிவுக்கு தப்ப வேறு வழி இல்லை ஆண்டவரே. ನೀರಿಲ್ಲದೆ ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ ದೇವರೇ. குமாரனுடைய கோல் வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. ಕುಮಾರನ ಕೋಲು ಬರುತ್ತದೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அது குமாரனுடைய கோல் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ಅದು ಕುಮಾರನ ಕೋಲು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತದೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. குமாரன் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. ಕುಮಾರನ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಬರುತ್ತದೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் எல்லா ராஜ்ய சிங்காசனங்களை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் என்று சொல்லுகிறார். ಅದನ್ನೆಲ್ಲ ರಾಜ್ಯದ ಸಿಂಹಾಸನಗಳನ್ನು ಆತನು ಕೆಳಗೆ ತಳ್ಳುತ್ತದೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அழிவு சீக்கிரமாய் வருகிறது. ನಾಶವು ಬೇಗನೆ ಬರಲಿದೆ. நீங்கள் அழிவுக்கு தப்பிக்கொள்ள ஒரே ஒரு வழி, ನೀವು ದಾರಿಗೆ ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗವು அவரை முத்தமிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ನಿಮಗೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால், ಲೂಕಬದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ 38ஆம் வசனம், லூக் 7 chapter 38 words
ಲೂಕಬದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவள் பரிமள தைலங்களை பூசினாள் என்று சொல்லி இருக்கிறது. ಆಕೆ ಪರಿಮಳ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿದಳು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த சகோதரி இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டாள் என்று எழுதியிருக்கிறது. ಆ ಸಹೋದರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದಗಳನ್ನು ಎಡಬಿಡದೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾ ಇದ್ದಳು ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 45 48 50 வசனம் வாசித்தோமானால் 45 48 50 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ಆಕೆ ನೋಡಿ ಕರ್ತನ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿಮಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಯಿತು, சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். ಸಮಾಧಾನದಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವ ಹೇಳಿದರು. அழிவு வருமானால் அங்கே சமாதானம் இருக்காது. ನಾಶ ಬರುವಾಗ ಸಮಾಧಾನವಿರುವುದಿಲ್ಲ. சமாதானம் இருக்கிற இடத்துல அழிவு வராது. ಸಮಾಧಾನ ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ನಾಶವಿರುವುದಿಲ್ಲ. சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. ಸಮಾಧಾನ ಕೊಡುವಾತನೇ ಯೇಸು. அழிவுக்கு விலக்கி காக்கிறவர் இயேசு. ನಾಶಕ್ಕೆ ಬಿಡಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳುವಾತನೇ ಯೇಸು. இந்த தேவனை முத்தம் செய்வாயாக. ದೇವರಿಗೆ ಮುತ್ತಿಡುವಾಗ, இவருடைய பாதத்துக்கு முத்தமிடுவாயாக. ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡುವಾಗ உன்னை அழிவுக்கு தப்பிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. உன்னுடைய மனைவியை அழிவுக்கு தப்பிப்பார். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. உன்னுடைய பிள்ளைகளை அழிவுக்கு தப்பிப்பார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. உன்னை அழிவுக்கு தப்பிப்பார். ನಿನ್ನನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. உன்னுடைய குடும்பத்தார் யாவரையும் அழிவுக்கு தப்பிப்பார். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. வாசித்தவன் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், கவனியுங்கள். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஓயாமல் முத்தம் செய்தால் ಎಡಬಿಡದ ಮುತ್ತಿಟ್ಟಳು. தேவனை நேற்றுதான் முத்தம் செய்தோம், இன்றைக்கு செய்யக்கூடாது என்று அல்ல. ದೇವರನ್ನು ನಿನ್ನೆ ಮುತ್ತಿಟ್ಟವು, ಇವತ್ತು ಮುತ್ತಿಡಲಿಲ್ಲ ನಮಗೆ ಹೇಳುವುದಲ್ಲ. ஜெபத்தின் மூலமாய் அவரை முத்தமிடு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನಿಗೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. அன்று என்னை மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸಬೇಕು. ದೇವರೇ தேவனே என்னை நடத்தும், ದೇವರೇ ನಡೆಸಬೇಕು. ದೇವರೇ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லு. ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ದೇವರೇ நீ எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். ಎದು ನೋಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. நஷ்டப்பட்டு போன உன்னுடைய வேலையில கர்த்தர் மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். ನಷ್ಟಪಟ್ಟ ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಕರ್ತನ ದೇವರು ನಿನಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. தேவனால் செய்ய முடியுமே. ದೇವರಿಂದ ಮಾಡಲಾಗುತ್ತದೆಯಲ್ಲ. அவள் ஓயாமல் முத்தமிட்டது போல ಅದರಿಗೆ ಎಡಬಿಡದ ಮುತ್ತಿಟ್ಟ ರೀತಿಯಾಗಿ தேவனுடைய பாதத்துக்கு நீ ஓயாமல் முத்தமிடு. ದೇವರ ಪಾದಕ್ಕೆ ಎಡಬಿಡದ ಮುತ್ತಿಡಬೇಕು. அங்க நடக்கிற விஷயமே வேறங்க. ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ವಿಷಯ ಬೇರೆ ಆಗಿದೆ. கர்த்தர் என்ன சொன்னார் வாசித்தோமானால், ಕರ್ತನ ಏನು ಹೇಳಿದ್ರು ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ அவளை நோக்கி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எந்த என்றார். மனுஷன் தேவனுடைய பாதத்தை முத்தமிடுகிறானோ ಯಾವ ಮನುಷ್ಯ ದೇವರ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾನೋ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எழுதுகிறார். ಅದರ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿ ತಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர் ದೇವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವಾತನು என்றால் வேதம் சொல்லி இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அப்படி என்று மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಎಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. இயேசு மதத்தை பரப்ப இந்த உலகத்துக்கு வரவில்லை. ಯೇಸು ಮತವನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. இயேசு மதத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. ಯೇಸು ಮತವನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿಯೋ ಮತ್ತು ಪ್ರಕಟಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೋ ಬರಲಿಲ್ಲ. அவர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர் அல்ல. ಅದನ್ನು ಯಾವ ಮತಕ್ಕೂ ಸೇರಿದವರಲ್ಲ. பாவிகளை ரட்சிக்க வந்தார் அவர். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಬಂದನು. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அடுத்தபடியாய் சொல்லுகிறார், ಅದಾದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದು ಬದುಕುವುದಿಲ್ಲ. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಾತನು இரக்கம் பெறுவான். ಕೃಪೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இரக்கம் பெறுவான். ಕೃಪೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்குமானால் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಸಿಗುವಾಗ அவன் அழிவுக்கு தப்பி வைக்கப்படுவான். ಅದನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நினிவே ஜனங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைத்தது. ನಿನಿವೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನೋಡುವಾಗ ದೇವರ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತು. அந்த இரக்கத்தினால் அவர்கள் அழிவுக்கு தப்பினார்கள். ಆ ಕೃಪೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. பெரிய பட்டணம், ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವು ஜனங்கள் தப்பி வைக்கப்பட்டார்கள். ಜನರು ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟರು. ஏனென்றால் ஆண்டவருடைய பாதத்தை அவர்கள் தேடினார்கள். ದೇವರ ಪಾದವನ್ನು ಅವರು ಹುಡುಕಿದರು. தேவனை முத்தமிட்டார்கள். ದೇವರಿಗೆ ಮುದ್ದಿಟ್ಟರು. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணினார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರೇ ದೇವರೊಂದಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿದರು. தேவன் அழிவுக்கு அந்த ஜனங்களை விலக்கி காத்தார். ದೇವರು ನಾಶಕ ಮಕ್ಕಳನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾದುಕೊಂಡರು. இந்த காலையில வேதம் சொல்லுகிறது, ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಂದೇರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நீ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿಮಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿತು. அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ. ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. வாழ்க்கையில ஒரு நாளாவது சமாதானத்தோடு உன்னால வேலைக்கு போக முடியுதா? ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದಿನವಾದರೂ ಸಮಾಧಾನದಿಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಲಾಗುತ್ತದೆಯಾ? சமாதானத்தோடு உன்னால ஸ்கூலுக்கு போக முடியுதா? ಸಮಾಧಾನದಿಂದ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಲಾಗುತ್ತದೆಯಾ? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எல்லாம் ஹாலிடே விட்டு இருக்காங்க. ಇದು ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಸ್ಕೂಲ್ಗೆ ರಜೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளவு சமாதானம் தெரியுமா அவர்களுக்கு? ಎಷ್ಟೋ ಸಮಾಧಾನ ಗೊತ್ತಾ ಅವರಿಗೆ? ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாதான் அவங்க சமாதானமே கெட்டு போகுது. ಸ್ಕೂಲ್ ಆರಂಭವಾದರೆ ಸಮಾಧಾನ ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ಹಾಗೆ ಹೇಳಬಾರದು.
படித்து முன்னேறி ஆண்டோட சமூகத்தில் பெரிய ஆசீர்வாதத்தில் வர வேண்டும். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಗಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಬರಬೇಕು. ஒரு அதிகாரியாய் நீ வர வேண்டும். ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಬರಬೇಕು. ஒரு கலெக்டராய் நீ வர வேண்டும். ಒಂದು ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿ ನೀನು ಬರಬೇಕು. ஒரு பெரிய அதிகாரியாய் மாற வேண்டும். ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. அதற்காக நீ பிரயத்தனப்பட வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಕು. தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ದೇವರ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீ படிப்பை அவர் ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಅವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீ ಅழிவுக்குரிய பிள்ளை அல்ல. ನೀನು ನಾಶಕಪ್ಪಾದ ಮಗು ಅಲ್ಲ. நீ ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளை. ನೀನು ಆಶೀರ್ವಾದಕಪ್ಪಾದ ಮಗುವಾಗಿದ್ದಿ. தேவன் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சமாதானத்தோட போ அப்படி என்று சொன்னார். ಆ ರೀತಿ ಹೇಳಿದರು. அவள் மீது கல்லெறிவதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் வெளியிலே. ಆಕೆ ಮೇಲೆ ಕಲ್ಲೊಡೆಯುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರಿಗೆ. இவரோ ஆண்டு சொல்லுகிறார், பாவியை பார்த்து சமாதானத்தோடு போய் என்று சொல்லுகிறார். ಇವರು ಕತನ ದೇಶ ಪಾಪಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಂತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வேதத்தில் எழுதியிருக்கிறது விதமாய் ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ரூத் என்ற சகோதரி ರೂತ್ ಎಂಬ ಸಹೋದರಿಯು நகோமியை முத்தமிட்டு ನಹೋಮಿಯನ್ನು ಮುತ್ತಿಟ್ಟು அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ಅವಳನ್ನು ಎಡಬಿಡದೆ ಹಿಡಿದುಕೊಂಡಳು. ஓர்பால் என்று சொல்லக்கூடிய சகோதரியோ ಓರ್ವಾ ನಮಗೆ ಹೇಳುವ ಸಹೋದರಿಯು தன்னுடைய மாமியாகிய நகோமியை முத்தமிட்டு ತನ್ನ ಅತ್ತೆಯಾದ ನಹೋಮಿಯನ್ನು ಮುತ್ತಿಟ್ಟು பாபாய் என்று சொல்லிவிட்டாள். ಬಾಯ್ ಬಾಯ್ ಎಂಬ ಹೇಳಿ ಹೋದಳು. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை கொஞ்ச நேரம் நேசிக்கிறார்கள். ಇವತ್ತು ಕತನ ದೇಶದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் இயேசுவே பாய் பாய், நான் என்னால உம்மை பின்பற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறார்கள். ನಮ್ಮ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನೇ ಬಾಯ್ ಬಾಯ್ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ ನಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. இயேசு சொன்னார், இந்த காலையிலே என்னை பின்பற்றி வா. ಯೇಸು ಹೇಳಿದರೆ ಬೆಳಗ್ಗೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. என்னை பின்பற்றி வா. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. என்னை பின்பற்றி வருகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುವವರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த காலையில அவரை பின்பற்றவில்லாம். ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಸಹ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀರಾ? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். ನಿಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ ಆತನು. உங்களுக்காக மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தவர் அவர். ನಿಮಗಾಗಿ ಸತ್ತ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದವರು. நானே தேவகுமாரன் என்று நிரூபித்து காண்பித்தவர் அவர். ನಾನೇ ದೇವರ ಕುಮಾರ ನಮಗೆ ನಿರೂಪಿಸಿ ತೋರಿಸಿದ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நானே தேவாதி தேவன் என்று நிரூபித்து காண்பித்தவர் அவர். ನಾನೇ ದೇವಾದಿ ದೇವರು ನಮಗೆ ನಿರೂಪಿಸಿ ತೋರಿಸಿದವನಾಗಿದ್ದಾರೆ. அவரை நீ வணங்கும் போது, ಅದನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವಾಗ, அவரை நீ துதிக்கும் போது, ಅದನಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ, அவருடைய பாதத்தை முத்தமிடும் போது, ಅದನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡುವಾಗ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ನಿನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದುತ್ತದೆ. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி இருக்கிறது. ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவரை நீ முத்தமிடுவாயாக. ಅವರಿಗೆ ಮುತ್ತಿಡುವಾಗ அவர் முத்தத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். ಅವರಿಗೆ ಮುತ್ತಿಗೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. அவர் முத்தத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். ಅವರು ಮುತ್ತಿಗೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. இந்த காலையில் அவருடைய பாதத்தை முத்தமிடு. ಇವರು ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯ ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 50வது வசனம் வாசித்தோமானால் 50ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ, அதிலே 50வது வசனம் வாசிக்கும் போது 50ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ இவருமா எங்க சொன்னார், சமாதானத்தோட போ ಈ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು அப்படி என்று சொல்லுகிறார். ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மனுஷனை சமாதானத்தோடு அனுப்புவது தான் அவருக்கு இஷ்டம். ಮನುಷ್ಯನ ಸಮಾಧಾನವಾಗಿ ಕಳಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. சிலரெல்லாம் மரித்து போனால் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அருவருப்பாய் தெரியும். ಇದೆಲ್ಲ ಸತ್ತೋದ ಮೇಲೆ ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಅಸಹ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. கடந்த 2 நாளுக்கு முன்னதாக என்னுடைய மைத்துனர் மரித்து போனார். ಒಂದು 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನ ಬಾಮೈದನ ತೀರಿ ಹೋದರು. அவருடைய முகத்தை பார்த்தபோது ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡಿದಾಗ பெரிய சமாதானத்தோடு இருந்தது. ಅದು ತುಂಬಾ ಸಮಾಧಾನದಿಂದ ಇತ್ತು. ஒரு காலத்துல குடியிலும் வெறியிலும் இருந்தவர் ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕುಡಿತದಲ್ಲಿ ಇದ್ದಲ್ಲಿದ್ದ ಆತನು தேவன் அவரை விடுவித்து விட்டார். ದೇವರು ಬಿಡಿಸಿ ಬಿಟ್ಟನು ಆತನನ್ನು. அவர் மரிக்கும் போது ಅದನ್ನು ಸಾಯುವಾಗ சமாதானத்தோடு மரித்தார். ಸಮಾಧಾನದಿಂದ ಸತ್ತರು. எந்த ஒரு அலசடி இல்லாமல் மரித்து போனார். ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲದೆ ಆತನು ಸತ್ತರು. அவருடைய முகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ಅವರ ಮುಖ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. வேதம் சொல்லி இருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரையாய் இருக்கிறார் என்று சொல்லி. ವಯಸ್ಸಲ್ಲಿ ಸತ್ತವರು ನೋಡುವಾಗ ನಿದ್ರೆಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் நித்திரை இருக்கிறது போலவே இருக்கிறார். ಅವರು ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. காரணம் சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ಕಾರಣ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ಆತನ ಕರ್ತನು. அந்த சமாதானத்தோடு ஒரு மனுஷன் மரிக்கும் போது ಆ ಸಮಾಧಾನದಿಂದ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಸಾಯುವಾಗ அவனுடைய முகத்திலும் சமாதானம் தெரிகிறது. ಅದರ ಮುಖದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕಾಣಿಸುತ್ತದೆ. அந்த அடக்காராதனை மிகுந்த சமாதானத்தோடு நடந்தது. ಆ ಶವ ಸಂಸ್ಕಾರ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಸಮಾಧಾನದಿಂದ ಆಯಿತು. ஆகவே அவரை முத்தம் செய்வாயாக. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. வேதம் சொல்லி டியூட்டினானமின் புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವಾಗ 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்தோமானால் 5:16 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ டியூட்டினானமி 5th chapter 16th verse வாசிக்கும் போது 5:16 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ வேதத்தில் இவருமா சொல்கிறார், ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்கிறார். ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ತಾಯಿಯನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு மனுஷன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணும்போது ಮನುಷ್ಯ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಘನಪಡಿಸುವಾಗ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಾನೆ. அவரை முத்தமிடும் போது ಅದನಿಗೆ ಮುತ್ತಿಡುವಾಗ அது பெருத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ಅದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. உங்கள் தகப்பன் தாய்க்கு நீங்கள் முத்தமிடுகிறீர்களா? ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ನೀವು ಮುತ್ತಿಡುತ್ತೀರಾ? எலிசா விதமாய் செய்தார். ಎಲಿಸನ ಈ ರೀತಿಗೆ ಮಾಡಿದರು.
ஓடி போய் தாய் தகப்பனுக்கு முத்தமிட்டு விட்டு வருகிறேன் என்று சொன்னார். ಓಡಿ ಹೋಗಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮುತ್ತಿಟ್ಟು ಬರುತ್ತೇನೆ ಹೇಳಿದನು. தாய் தகப்பனுக்கு முத்தமிட்டார். ತಾಯಿ ತಂದೆಗೆ ಮುತ್ತಿಟ್ಟನು. வெளிநாடுகளில் இந்த முத்தத்தை கண்டினியூ பண்றார்கள். ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಮುತ್ತನ್ನು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡುತ್ತಾರೆ. பிள்ளைகளுக்கு முத்தமிடுவார்கள், ಮಕ್ಕಳಿಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾರೆ, பெற்றோர்களுக்கு முத்தமிடுவார்கள், ಹೆತ್ತವರಿಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾರೆ, நண்பர்களுக்கு முத்தமிடுவார்கள், ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾರೆ, தாய் தகப்பனை முத்தமிடுவார்கள். ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾರೆ. மனைவிக்கு ரெகுலரா கிடைக்கிற முத்தம் உண்டு. ಹೆಂಡತಿಗೆ ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಸಿಗುವಂತ ಮುತ್ತು ಉಂಟು. இந்த முத்தம் பாவங்களை மூடுகிறது, ಈ ಮುದ್ದು ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ, தொடர்ந்து சிநேகத்தை நாடுகிறது. ಎಡಬಿಡದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅದು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. உன் தகப்பனின் தாயை முத்தமிடுவாயாக. ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಮುತ್ತಿಡಬೇಕು. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்தோமானால், 19:19 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ எலிசா தகப்பனின் தாயை முத்தமிட்டார். ಎಲಿಸನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮುತ್ತಿಟ್ಟನು. முத்தமிடும்போது சும்மா இடலங்க, ಮುತ್ತಿಡುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಮುತ್ತಿಡಲಿಲ್ಲ. எல்லாருக்கும் விருந்து பண்ணி கொடுத்துட்டு இவரும் சாப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். அம்மா அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு ಎಲ್ಲರಿಗೂ ಔತಣವನ್ನು ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಇವರು ಊಟವನ್ನು ಮಾಡಿ ಅದಾದ್ಮೇಲೆ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮುತ್ತಿಟ್ಟು ಬಂದನು. தாய் தகப்பனை முத்தமிடுங்கள் நல்லது. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮುತ್ತಿಡಬೇಕು, ಒಳ್ಳೆಯದು. அவர்களை கவனியுங்கள், ಅವರನ್ನು ಗಮನಿಸಿರಿ, அவர்களை கவனிக்காமல் விடாதீர்கள். ಅವರನ್ನು ಗಮನಿಸಿ ಬಿಡಬೇಡಿರಿ. அவர் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நோவா பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ನೋವದ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அது நல்லது. ಅದು ಒಳ್ಳೆಯದು. இந்த காலையில உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையில் வாசித்தோமானால், ಎಫೆಸಿಯர் 6:1-3 ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ மிக தெளிவாக இதில் சொல்லி இருக்கிறார். ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, பிள்ளைகளே உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ಮಕ್ಕಳೇ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಘನಪಡಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனை முத்தமிட வேண்டும். ದೇವರನ್ನು ಮುತ್ತಿಡಬೇಕು. அடுத்த முத்தம் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு, ಅದಾದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. அது நல்லது என்று சொல்கிறார். ಅದು ಒಳ್ಳೆಯದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த காலையில் அவர் முத்தமிடுவோமா? ಈ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯ ಅವರಿಗೆ ಮುತ್ತಿಡೋಣ. அவர் உங்களுடைய முத்தத்துக்காக காத்திருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಮುತ್ತಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் என்ன தடுத்தாலும் நீங்க விடாதீங்க. ಯಾರೇನು ತಡೆ ಮಾಡಿದ್ರೆ ಬಿಡಬೇಡಿರಿ. பரிசேயர் சொன்னார்கள், இவர் யார் தெரியுமா முத்தமிடுறது? ஆண்டவரே. ಪರಿಸೇಯರು ಹೇಳಿದ್ರು, ಇವರು ಯಾರು ಗೊತ್ತಾ ಮುತ್ತಿಡುವುದು ದೇವರೇ. இந்த திருடன் தீமோத்தேயு உம்மை முத்தமிடுகிறார் ஆண்டவரே. ಕಳ್ಳನ ತಿಮೋತಿ ನಿಮಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತಾನೆ ದೇವರೇ. நீங்க ஒப்புக்கொள்ளாதீர்களா ஆண்டவரே என்று சொல்வார்கள். ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ ದೇವರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவனை கேட்டால் என்ன சொல்வார் தெரியுமா? ದೇವರನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அவருடைய பாவங்களை 1971 வருஷம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியே நான் மன்னித்து விட்டேன். ಅವರ ಪಾಪವನ್ನು 1971 ವರ್ಷ ನವೆಂಬರ್ 14ನೇ ತಾರೀಕಿಗೆ ನಾನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அவன் என்னுடையவன், ಅದನ್ನು ನನ್ನವನು. திமுத்தி சமாதானத்தோடு போ என்று சொல்கிறார். ತಿಮೋತಿ ಅವರೇ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் அப்படி சொன்னதனால தான் இன்றைக்கு 50 வருஷமாய் ஆண்டவருடைய சேவையில சமாதானத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். ದೇವರ ಆಳದಿ ಹೇಳುತ್ತಿರುವುದರಿಂದ 50 ವರ್ಷವಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ದೇವರು ಸಿಯೋನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவரை முத்தமிடுவோமாக. ಅವರನ್ನು ಮುತ್ತಿಡಬೇಕು. நாம் ಎಲ್ಲರೂ அவரை முத்தமிடுவோமாக. ಎಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡಬೇಕು. அவர் முத்தத்துக்கு பாத்திரராயிருக்கிறார். ಅದರ ಮುತ್ತಿಗೆ ಪಾತ್ರನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தராகிய இயேசுவே, ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ, நாங்கள் அழிவுக்கு தப்பும்படி போய் நாங்கள் முத்தமிடுகிறோம். ನಾವು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಮುತ್ತಿಡುತ್ತೇವೆ. We love you Jesus. ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ நாங்கள் ಯೇಸುವೇ. உம்மை நேசிக்கிறோம். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ இயேசுவே, ಯೇಸುವೇ. நாங்கள் உம்மை முத்தமிடுகிறோம். ನಾವು ನಿಮಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತೇವೆ. கர்த்தரை முத்தமிடுகிறோம். ಕರ್ತನಿಗೆ ಮುತ್ತಿಡುತ್ತೇವೆ. எங்களை அழிவுக்கு தப்புவியும். ನಮ್ಮನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಬೇಕು. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்தை அழிவுக்கு தப்புவியும். ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಬೇಕು. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲೇ, இயேசுவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲೇ ஒவ்வொருவரையும் அழிவுக்கு தப்பியறலும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಬೇಕು. அழிவுக்கு தப்பிப்பதற்காகத்தான் இருந்து பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. ನಾಶಕ್ಕೆ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ ದೇವರೇ. கெட்டு போறதை ரட்சிக்கவும் எழுந்து போறதை தேடவுமே மனுஷகுமாரன் வந்தீர் என்று சொல்லி உம்மை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த காலவெளியில் உம்முடைய நாமத்தை நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆண்டவரே, ஒருவர் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல, அது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உன்னதமான ஜெபத்தை சேர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அழிவுக்கு தப்பிக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಸಿಯೋನಿಂದ ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நிச்சயமாக உங்களை அழிவுக்கு தப்புவிப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ನಾಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் ஜீவனுள்ள தேவன், ಅದನ್ನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, அவர் பொய்யுரையாதவர். ಅದನ್ನು ಸುಳ್ಳು ಹೇಳದಾತನು. அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ಬರುವ ವಾರ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இது கார்த்திக் என்று சொல்லக்கூடிய தம்பி எங்களுக்கு மிகவும் உதவியா இருந்தார். ಕಾರ್ತಿಕ್ ಎಂಬ ತಮ್ಮ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಹಾಯವಾಗಿದ್ದರು. அவர்தான் ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார். ಅವರೇ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர். ಅವರನ್ನು ಕರ್ತನಾದ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நல்ல பிள்ளை இன்றோ நாளையோ பிறக்க இருக்கிறது. ಒಳ್ಳೆ ಮಗು ಇವತ್ತು ನಾಳೆ ಹುಟ್ಟಲಿದೆ. இவருக்கல்ல, இவருடைய மனைவிக்கு. ಇವರಿಗೆಲ್ಲ ಅವರ ಹೆಂಡತಿಗೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ.